ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் செல்வியக்கா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, நம்ம வீட்டு கார்டனில் எவ்வளோ அழகான நல்லா பூக்கள்லாம் பூத்து அப்படியே குலுங்குது பார்த்தீங்களா. இப்போது அந்த 2 நாள் பெஞ்ச மழையில் நல்லா பூத்து குலுங்குதுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு மாதமாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறனால நான் எங்கேயும் அந்தளவு போய் பார்க்கல. இப்போ மேலே போய் வீட்டு மேலே மாடியில் போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே செடிங்கெல்லாம் நல்லா அந்த பிரண்டை செடிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் இதில் முதல்ல ஒரு வாட்டி அறுவடை பண்ணி துவையில அரைச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம அடிக்கடி துவையிலெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த முட்டிக்கால்லாம் வலி இல்லாமல் இருக்குது. இந்த பாருங்கள், துளசி ஒரு செடி செத்து போச்சுங்க. ஒரு செடி செத்து போச்சேன்னு அழுதேன். தொட்டிலையும் லைனாக ஒரு 4-5 தொட்டிலங்க அத்தனை செடி முளைச்சிருக்குங்க. இந்த துளசி செடி, முருங்கை மரம், முருங்கை இலையை பார்த்தீங்களாங்க, சும்மா தலைன்னு வந்திருக்கான். நம்ம வீட்டில் அது மாதிரி செம்பருத்தியும் நல்லா பூக்குது. மருதாணி பார்த்தீங்களா, இந்த மருதாணிலாம் அவ்வளோ நல்லா பிடிக்குதுங்க. இந்த கையில் வச்சுருக்கிறதுலாம் அதான். ரோஸ் பார்த்தீங்களாங்க, நல்லா நீளமாக போகிறான். நல்லா குட்டி 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 ரோஸாக இருக்குது. ஆனால் பட்டன் ரோஸுன்னு தான் வாங்கினேன். ஓரளவுக்கு பெருசாக இருந்ததுங்க. இதுக்கு மண் வளம் பத்தலை போல். நல்லா இன்னும் கொஞ்சம் வைக்கணும். பார்த்தீங்களா, கீழேலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களாங்க. மருதாணி நான் உடைக்கிற களையெல்லாம் சும்மா கீழே போட மாட்டேன். எதுலேயே நட்டு வைப்பேன், அது தானாக வந்துடும். அது பாருங்களேன், இது கருந்துளசி, இது கத்திரிக்காய். 20 ரூபான்னு செடி வேணும். இந்த கத்திரிக்காய் செடி நல்லூரில் வாங்கினது. இது பார்த்தீங்களா, இதில் கூட ஒரு கலையை நட்டு வச்சார். அது எங்கள் ஹஸ்பண்ட் கைக்கு அவ்வளோ அழகாக வருதுங்க. மாமரம் பாருங்கள், மாமரம் போச்சேன்னு என் பொண்ணு அழுதா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது. பப்பாளி மரம் பார்த்தீங்க நல்லா வருதுங்க. ஒரு 4-5 செடி சேர்ந்துருந்தது. அது இப்போ ஒரு மரம் தான் வருதுங்களா. எவ்வளோ அழகாக அந்த ஒரு 2 நாள் பேஞ்ச மலையில் சும்மா அவ்வளோ அசூர வேகத்தில் வர்ற மாதிரி வருதுங்க. நல்லா குண்டு மல்லியில் நல்லா விதமாக பூத்துச்சுங்க. இருவாச்சி மல்லின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மல்லியில் நிறைய பூத்துருந்தது. குண்டு மல்லியும் நல்லா பெருசாக பூத்துருந்தது. இந்த நந்தியை விட்டது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோஸை வச்சுட்டு என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனேன். தேங்க்யூ.